வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் 2017 நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மிஸ்ட்ரி ட்ராமாவாக ரிலீஸ் ஆன த ஃபாரஸ்ட் சீரியஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். அண்ட் இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரியஸில் 18+ அப்படின்றது கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ சீரியஸோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த சீரியஸோட கதை ஜென்னிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 16 வயசு பொண்ணு ஒரு நாள் லைட்டு காட்டுக்குள்ளே போனவ காணாமல் போயிடுறா. அவளுக்கு என்ன ஆச்சு, யாரு காரணம் அப்படின்றது போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு ஒரு மிஸ்டீரியஸ் லேடியான அவளோட ஸ்கூல்லேயே வேலை பார்க்குற ஒரு டீச்சரான ஈபு அப்படின்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசியில் என்னாச்சு, அவள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரியஸோட கதை. ஸோ இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் போகும். பட் ஒவ்வொரு எபிசோட் முடிகிறப்பையும் அடுத்த எபிசோட் நம்மளை பார்க்குற வைக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதை அப்படின்றது இந்த சீரியஸில் இருக்குது. அதை மறுக்க முடியாது. அதே மாதிரி இது ஒரு சின்ன டவுனில் நடக்கிற கதை அப்படின்றதுனால ஒரு கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸை சுற்றி தான் கதையுமே நடக்கும். ஸோ அதனால் அந்த மெம்பர்ஸ் மேலேயே நமக்கு சந்தேகம் வர மாதிரியான ஒரு திரைக்கதை அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸோட டிசைனுமே அப்படி தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கடைசி வரையும் அந்த சஸ்பென்ஸ் அப்படின்றது சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையும் அந்த மிஸ்ட்ரி அப்படின்றது ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணாமல் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கடைசியில் அதை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலுமே அந்த கேரக்டர் அப்படின்றது கெஸ் பண்ண முடியலை. அந்தளவுக்கு அந்த கேரக்டர் பட் ஸ்க்ரீன்லேயே இருந்தாலுமே நமக்கு இவர் தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்களுக்கு தோணலை. அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்றது அந்த ஃபைனலாக அந்த கேரக்டர் மேலே வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பிகாஸ் இந்த சீரியஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்ச் சீரியஸ் அப்படின்றனால அந்த சீரியஸோட ஒரிஜினல் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸோட எமோஷனை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த வேலையில் சொல்கிறேன், நான் ஒரிஜினல் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்த்ததுனால அந்த கேரக்டர்ஸோட எமோஷனில் அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ அது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நல்லா தெரிஞ்சுது. அண்ட் இந்த சீரியஸோட மியூசிக் அப்படின்றது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வரக்கூடிய அந்த டைப் ஆஃப் மியூசிக் அப்படின்றது அங்கங்கே வரும். அதே மாதிரி அந்த ட்ரம்ஸை பேஸ் பண்ணி ஒரு மியூசிக் வரும். அது ரெண்டுமே வரக்கூடிய இடங்களில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த சீரியஸோட லொக்கேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் இது ஒரு அந்த ஃபாரஸ்ட்டு சுற்றி நடக்கிற கதையினால அங்கே இருக்க ஏரியா அப்படின்றது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த சீரியஸோட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சீரியஸில் அந்த கடைசியில் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணுறப்போ ஒரு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது நமக்குள்ளே வராது. ஜஸ்ட் லைக் தட் அந்த கேரக்டரை ரிவீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அந்த கேரக்டருக்கான மோட்டிவுமே இது ஏன் பண்ணா அப்படின்றதுக்கான அந்த மோட்டிவுமே பெருசாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணல. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மைனஸாக பட்டுச்சு. ஸோ மற்றபடி இந்த சீரியஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களை கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்க வைக்கும். அதே மாதிரி எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர். ஸோ உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் கைண்ட் ஆஃப் சீரியஸ் பிடிக்கும்னா இந்த சீரியஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சீரியஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2. என்னோட ரேட்டிங் 10க்கு 7 கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சீரியஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்டில் மறக்காம பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.